ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு முக்கியமான தகவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நமக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரிசல்ட் அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. அது எப்படி செக் பண்ணுறது, நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் தேவை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலும் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டே வரோம். அதாவது ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி நடக்கும், இன்டர்வியூ என்ன மாதிரி நடக்கும், இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே வரோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசல்ட்டு ப்ளஸ் கட் ஆஃப் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாளில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கா, எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியெல்லாம் கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை செக் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வெளியாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் யாருக்கெல்லாம் விட்டுருக்காங்கன்னா, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சேவர், ப்ராசஸ் ரைட்டர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வைவா வைஸ் அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களோட நேம் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் நமக்கு கட் ஆஃபும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, இந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு வைவா வைஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th மார்ச் அதாவது இன்றைக்கி தான் இந்த ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிரைவர் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வைவாவுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராப்பராக யாரெல்லாம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை வேலிடிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் அதையுமே அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணலை, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ணலை, இல்லை வேலிடிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு தான் நிறையா இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் அப்டேட்டருக்கு தான் நிறையா அந்த மாதிரி விட்டுருக்குறாங்க. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நம்மளோட பேர் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையா, இல்லை நம்மளோட பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்றதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிரைவருக்கான கட் ஆஃபுமே நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வைவா வயசுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருப்பீங்க அதற்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றதையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாக அதாவது பெயிலிஃபு, எக்ஸாமினர், ரீடர் இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க பேர் போட்டு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ காமிச்சிருக்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேர் அதாவது ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒவ்வொருத்தங்களோட பேர் போட்டும் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் அதில் இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ அதாவது வைவா வைஸ் நடக்க போகுது. அதை பற்றியும் நம்ம ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வரோம். அதற்கான அப்டேட்ஸும் நம்ம கொடுக்குறோம். என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குறோம்.
இல்லை அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்குமே ஜூனியர் பெய்லிஃப், அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் இல்லை 2 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் எழுதியிருக்கீங்க, பெய்லிஃபுக்கும் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் 2த்துக்குமே வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்கனாலும் உங்களோட நேம் லிஸ்ட் 2த்துக்குமே வந்து வருது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதினவங்க மசால்ச்சி, வாட்ச்மேன் இந்த மாதிரி எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. இதே பெய்லிஃபுக்கு எழுதுனாங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 எக்ஸாமுமே வந்து நல்ல முறையில் மார்க் எடுத்துருக்கீங்க, கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து வந்திருக்கு. அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், பெய்லிஃபாக இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு செலக்ட் ஆகினா 2 ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் இருக்கிறாலும் 2 இதுவும் வந்திருக்கு. அந்த 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கிறீங்க, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே தனித்தனியாக நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் நீங்கள் எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது என்ன ஜாப்பு, அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வியூக்கு கூடிய சீக்கிரம் நம்ம ரெடி ஆகணும். கூடிய சீக்கிரம் இன்டர்வியூக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அது இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, 10th லெவலில் என்ன மாதிரியான இன்டர்வியூ எல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றதையும் நம்ம ரெகுலராக வீடியோ வந்து கொடுத்துட்டே வந்து வரும். கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுப்போம். அதாவது கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக வந்து நம்ம மேக் பண்ணி போடுறோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கேட்டகரிக்கு, உங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கட் ஆஃபை பொறுத்த அளவில் அதிகமாக தான் இருக்குது. அதாவது 145, 150, 156 அந்த மாதிரி நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், கட் ஆஃப் இந்த வித அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் என்னவா இருக்குன்னா, இது போக வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான லிஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்த வைவா வைஸ் இதில் வந்து நீங்கள் கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, ஆனாலுமே என்னோடய மார்க்கு மற்ற மார்க்கை விட கொஞ்சம் ஒரு 5 மார்க்கு இல்லை ஒரு 7 மார்க்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணுமோ கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னால வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைனல் செலெக்ஷன் கிடையாது. இதுக்கப்புறமா இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ அவங்க தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் போவீங்க. ஸோ இன்டர்வியூக்கு நல்ல விதமாக வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ இதில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலாக வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே வேலை வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இதற்கான அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.